ஃபைனலாக யமஹாவோட 125cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 125cc கம்யூட்டரை பொறுத்த வரைக்கும் FZS 125 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பைக் FZS 125 அப்படிங்கிற நேமில் லான்ச் ஆச்சு அப்படின்னா என்ன ப்ரைஸில் என்ன கான்ஃபிகரேஷனில் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். யமஹா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் அந்த அளவுக்கு பெருசாக நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கம்யூட்டர் பைக் வந்து இன்னைக்கு இந்தியாவில் கிடையாது. பட் என்னதான் சூப்பரான R15 MT-15 மாதிரியான பைக்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு 125ல ஒரு தரமான பெஸ்டான பைக் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் யமஹா 125ல அதுவும் FZ மாடலில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி FZS 125 லான்ச் ஆச்சு அப்படின்னா என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1,10,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் நமக்கு ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R இருக்கட்டும், இல்லாட்டி ஹோண்டாவோட SP 125, டிவிஎஸோட ரைடர் 125, எக்கச்சக்கமான 125 பைக்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் சூப்பராக இருக்குது. நல்ல ப்ரைஸில் சூப்பரான கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஸோ அந்த பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் யமஹா ஒரு தாறுமாறான 125cc கம்யூட்டர் பைக்காக வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 1,10,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ஜின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.5cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜினில் தான் வரப்போகுது. ஆனால் அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 13.4 ஹார்ஸ் பவரும் 12.1 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் இருக்கும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிக் ஸ்டார்ட் வந்து அவைலபிளாக இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. இந்த பைக்கோட ஹெட்லாம்போட டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போ FZS வெர்ஷன் 4 மாடலோட சேம் இந்த டிசைன் வந்து LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் வரப்போகுது. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுக்க போகிறாங்க. சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் வரப்போகுது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கும். 11.7 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு மைலேஜ் ஓரியன்ட் பைக்காக இந்த பைக் இருக்கும். சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான சீட், ரைடர் அப்புறம் பில்லியன் நல்ல கம்ஃபர்டபுளாக ரைடை என்ஜாய் பண்ண முடியும். சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மைலேஜ் ஓரியன்ட் பைக் யமஹா கிட்ட இருந்து வேணும், நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க யமஹாவோட இந்த அப்கமிங் பைக்கான 125cc நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மேபி நேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. FZ மாடலில் 125 இல்லைனாலுமே ஃபேக்டர் 125 இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு நேமில் வந்து விக்டர் அப்படிங்கிற நேம்லலாம் கூட 125cc இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்குங்க. அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு சஸ்பென்ஸ் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் உங்களுக்கு நைட்ராக் சஸ்பென்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க. அதாவது ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. நல்ல பெஸ்ட்டான ஒரு பைக், அதே மாதிரி நல்ல கான்ஃபிகரேஷனும் இது இருக்குது. இந்த பைக்கில் முக்கியமான விஷயம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. USB சார்ஜிங் போர்ட் எல்லாமே இந்த பைக்கில் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பில்டு குவாலிட்டியும் நல்லா தான் இருக்க போகுது. அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கு. நல்ல இன்ஜின் கான்ஃபிகரேஷனும் இருக்கு. அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக யமஹாவோட அப்கமிங் பைக்கான இந்த FZS 125 இருந்தாலும் சரி, இல்லை வேற நேமில் ஒரு 125cc யமஹா லான்ச் பண்ணாலும் சரி, பெஸ்ட்டான ஒரு பைக்கை தான் யமஹா லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் தாறுமாறான பைக்ஸ்க்கு எல்லாமே ஒரு நல்ல ரைவல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் யமஹா கிட்ட இருந்து இந்த FZS 125 நம்ம எதிர்பார்க்கலாம். அண்டர் 1,20,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பைக் ஒரு மைலேஜ் ஓரியன்ட் பைக் அப்படிங்கிறதுனால டாப் ஸ்பீட் எல்லாமே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அதிகபட்சம் ஒரு 90-95 km/லிட்டர் தான் போகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.